வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா எப்படியா என் மனைவி அந்த டிரைவர் பையலுக்கு விட்ட சவாலில் தோக்கக்கூடாது, என் மனைவி ஜெயிக்கணும், இந்த டிரைவர் பையன் நினச்சது நடக்கக்கூடாது அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகலாம். அதனால் இந்த சில தரப்புக்கு வந்தவங்க எல்லாரும் கருகி போகட்டும், அதுக்கு பாமை செட் பண்ணுவோம் அப்படின்னு டைம் பாமை செட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டைம் பாம் எப்போ வெடிக்கும், எல்லாருமே மினிஸ்டர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாரும் வந்தாச்சு, எங்கே வெடிக்கலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சிவனாண்டி முத்துவேல் இருக்க இடத்துல தூக்கி எறிகிறாங்க நம்ம ராஜா. ஒரு கட்டத்தில் அப்படியே சிவனாண்டிய முத்துவேலுக்கும் ஒரு ஆப்பாட்டு அமைஞ்சிருது. நல்லபடியாக சிலை திறக்குது நடைபெறுது. நம்ம சாமுண்டேஸ்வரி கையாலே திறந்து வச்சுறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு விட்ட சவாலில் தோத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம சந்திரகலா தலையிலே அடிச்சுக்கிட்டாங்க. எது பண்ணி இந்த டிரைவர் பையில தோக்க வைக்கணும்னு பார்த்தாலும் முடியலை. இப்போ நான் தோத்துச்சேன், இன்னையிலேருந்து நான் அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்த க்ளீன் பண்ணி முறவாசல் செய்யக்கூடிய இதுக்கு நான் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரகலா. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் அந்த டிரைவர் பையன் பத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டான். நம்ம அந்த சேட்டு நம்மகிட்ட தராமல் பணம் நிறைய கொடுத்தனால அந்த டிரைவர் பையலுக்கே கொண்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சேட்டு நம்ம 50 கோடின்னு நினச்சி வாயை பிளந்தோம். ஆனால் கரெக்டாக 5 கோடி ரூபாயும் அதுக்குள்ளே வட்டியும் தந்துக்கிட்டு தந்திரமாக எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல ஆடி போய் நிற்கிறாங்க. நம்ம ராஜா வசமாக சேட்டோட பையனுக்கும் ஒரு செக்கை வச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தா இனி சில தரப்பை நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் அக்காவை தடுக்கலாம் அப்படின்றது அக்காக்காரியை கைக்குள்ளே வச்சு நம்ம சந்திரகலா தூபம் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பாரு அக்கா, அந்த டிரைவர் பையன் கண்டிப்பாக என்கிட்ட சவால் விட்டுருக்கான், உன் கையால் திறக்க வைப்பானா அப்படின்னு சொல்ல நேரம், போடி அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக, நானாவது சிலை திறக்கிறது போகிறேன், அதுவும் அவைய அம்மா சிலைக்கு நான் போகக்கூடிய ஆளா, நீ உனக்கு அறிவில்லையே சந்திரா, இதை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் புது துணி தான் போடணும் அப்படின்னு புது ட்ரெஸ்ஸை கொண்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கையில் கொடுக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த துணியை அப்படியே பறிச்சுட்டு போய் நெருப்பை போட்டு எரிக்கிறாங்க. நம்ம ராஜா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஏமா என் கணவர் எடுத்து தந்ததை போட விருப்பம் இல்லைன்னா சும்மா இருக்க வேண்டியதானே, அதை ஏன் அவர் கண்ணு முன்னாடியே அவர் மனசு நோகடிக்கும்படியே இந்த துணியை தூக்கி வச்சு எரிக்கிறிய, உனக்கு அறிவு இருக்காமா, இவர் எவ்வளோ நன்மை செய்தாலும் இவரை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கனாரு. நானாக இந்த துணியை எடுத்து கேட்டேன், எதுக்காக இவர் எடுத்து தந்தார், இப்படி தான் எனக்கு இவர் பிடிக்கலை, இவர் எது செய்தாலும் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் விடு, உங்கள் அம்மா தானே, அத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல இப்படி துணிக்கே இந்த நிலை நின்ன அம்மா நாளைக்கு எப்படி ராஜா உங்கள் அம்மா சிலையே திறந்து வைக்க வரப்போகிறாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு ரேவதி சொல்ல நேரம், நீ நம்ப, உன் கண்ணு முன்னால் தான் அத்தை கண்டிப்பாக இந்த சிலையை திறந்து வைப்பாங்க, பார்க்க தான் போகிறா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா சவால் விடுறாங்க நம்ம ரேவதிட்ட. இந்த சைடு உன் துணி எடுத்து கொடுத்த துணியையே அக்கா இவ்வளோ தீயை போட்டு எரிக்கானா, கண்டிப்பாக அந்த சில தரப்பு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அக்கா வர போகிறது இல்லைடா, எங்கள் அக்கா கண்டிப்பாக வர விட மாட்டேன், நீ தோக்க தான் போகிற அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம். இருந்தாலும் இந்த அக்காக்காரியை நம்ப முடியாது, என் கணவர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிக்கிட்ட எதையாவது ஒன்று பண்ணி அந்த நிகழ்ச்சியே நடக்காமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரியாக சொன்னால் அதுக்கு தான் நான் பாம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாம் வைக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க. சிவனாண்டி சுடலை, இங்கே வாங்க பாம் வைக்கணும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பாம்பை செட் பண்ணி நம்ம சிவனாண்டிய முத்துவேலை அந்த சிலைக்கே கீழே கொண்டு வைக்கலாம் அப்படின்னு அங்கே போய் வைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, கண்டிப்பாக சில துறக்க நேரம் இது வெடித்து சிதறணும், அந்த டிரைவர் பையன் வாயை பிளக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவுக்கு தெரியுது, இந்த சுடலை அவர் சொல்லிடுறாரு, நீ எவ்வளவோ நன்மை செய்யணும்னு, ஆனால் அது இல்லம் கெட்டதுக்கு
வைக்கிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியை சீரழிக்கணும்னு என் கையாலே பாம்பு வாங்கிட்டா, நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். அந்த சிவனாண்டி முத்துவேலும் இப்போ எங்கே மறைச்சி வச்சுருக்கான்னு தெரியாது. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல தான் செட் பண்ணியிருக்காவ அப்படின்னு வந்து சொல்லினேன். இவ்வளோ சொல்லி தந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இவ்வளோ பெரிய அனாதை ஆசிரமம் கெட்டது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால எனக்கு வந்து உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு முடியலை, அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். கவலைப்படாதுங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நாங்கள் எடுத்துகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை மயிலை வந்து தேடி ஒரு கட்டத்தில் அந்த பாம்பை எடுத்துகிறாங்க. இங்கே சில தரப்புக்கு இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தாச்சு. அதே நேரத்தில் எல்லாருமே வராங்க. அவங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன வரலையா அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் மாப்பிள்ளை இந்த சிலையை திறக்க வைக்கிறது கட்டி மேலிடத்தில் எவ்வளோ பெருமையாக பேசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அப்படி இருக்க நேரம் நீங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் வரணும், உங்கள் கையால் தான் திறந்து வைக்கணும்னு உங்கள் மாப்பிள்ளையும் ஆசைப்படுறாரு. அதனால் கண்டிப்பாக கட்டாயம் வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேச்சை தட்ட முடியலை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. சரி வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. அக்கா நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன்லக்கா, போடி அந்த அங்கேருந்து சென்ட்ரல் மினிஸ்டரே கால் பண்ணி நான் வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதனால எனக்கு கட்சியில் ஒரு பெரிய பேக்வேர்டாக ஆயிடும். நான் வந்து போவாட்டுனா கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவை உதறி தள்ளிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி போகிறாங்க. அதுவும் ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து போக ஆரம்பிச்சிட்டப்ப இப்போ அக்கா கையாலே வந்து சிலையும் திறந்துருவான் போல் இருக்க அப்படின்னு பார்க்கணுன்னா, கவலைப்படாத சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சு உங்கள் அக்கா காரியும் சேர்ந்து தான் சாக போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியும் முத்துவேலாம் வந்து வெடிக்க காவல் இருந்தா. அவங்க நிற்க இடத்துல அந்த பாம்பை தூக்கி வச்சு வெடிக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க அரண்டு போய் வந்து அப்படியே வந்து கருகி வந்து நிற்கிறாங்க சிவனாண்டி முத்துவேலு. நம்ம சில தரப்பு நல்லபடியாக முடிஞ்சிருது. அதோட பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம சிவனாண்டி முத்துவேலும் கரிஞ்சி கறிக்கொட்டையான நிலையில் அப்படியே வந்து எழும்பி நிற்கிறாங்க. என்னடா எங்கள் பாமை வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கலான்னு நினச்சேன், நான் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டேன் பார்த்தியா, இதுதான் இனிமேலாவது எங்ககிட்ட மோதாமல் இருங்க. உங்கள் பொண்டாட்டி கொடுத்த வாக்கு இப்போ நிறைவேற்றணும். இன்னையிலேருந்து இந்த இடத்த தூத்து க்ளீன் பண்ண வேலை உங்கள் மனைவிக்கு தான். கூடவே நீங்கள் அவங்களுக்கு ஒத்தாசையாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த சிலையை வந்து திறந்து வைக்க நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் சாமுண்டேஸ்வரி நீங்களும் வரணும். உங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான மனுஷன். இந்த காலத்தில் யார் வந்து பெத்த அம்மாவுக்கு வந்து சிலை வைக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் அனாதை இல்லம் வந்து கெட்டவனும்னு நினைக்க இவ்வளோ நல்ல குணம் உங்கள் மாப்பிள்ளையை தவிர வேறு யாருக்கு வரோம். இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. ராஜாவை ஒரு கட்டத்தில் புகழ்ந்து பேசுகிறாங்க. அடடா இதெல்லாமே வந்து நடந்துட்டே, நம்ம நினைக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அக்கா காரிக்க மைண்டும் மாப்பிள்ளையை ஏற்றுக்க தயாராகிட்டு போல் இருக்குது. ஏன்னா இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அவ்வளோ தூரம் வந்து டிரைவர் பையில உயர்த்தி பேச நேரம் அக்கா காரியம் கட்சி மாறிட்டா போல் இருக்கு அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க நம்ம சந்திர.